வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு டிஎன்பிசியில் முந்தைய தேர்வுகளில் கேட்கப்பட்ட வினாக்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது தேர்வுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். 10 டு 15 கொஸ்டின்கள் அடிக்கிறதுக்கு நம்ம வாய்ப்பு இருக்குது. வாங்க நம்ம பார்ப்போம். 1வது கொஸ்டின். உடம்பிடை தோன்றியொன்றை அறுத்ததன் புதினம் ஊற்றி அடல் உரச்சூட்டு வேறோர் மருந்தினால் துயரம் தீர்வர். இத்தொடரை கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கம்பர். சரியா? அடுத்து 2வது கொஸ்டின் பார்ப்போம். பிள்ளைத்தமிழ் என்ற பெயரில் ஒரு தனி நூலினை செய்த முதல் ஆசிரியர் யார்? ஒட்டக்கூத்தர். 3வது கொஸ்டின். திருமங்கையாழ்வார் சொல்லணியில் அமைத்து பாடிய நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருவெளிற்று கூற்றிருக்கை. அங்கே தான் சரியான ஆன்சர். சரியா? அடுத்து 4வது கொஸ்டினை பார்ப்போம். விடை தேர்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. வீரமாமுனிவர் இயற்றியுள்ள 5 இலக்கணங்களை கூறும் இலக்கண நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. தொன்னூல் விளக்கம் என்பதான் சரியான ஆன்சர். அடுத்து 5வது பார்ப்போம். எறும்பும் தன் கையில் என்சான் என பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஔவையார். அடுத்து 6வது கொஸ்டின் பார்ப்போம். பாவை நூல்களில் காலத்தால் முற்பட்டதாக கருதப்படும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருப்பாவை. அதான் சரியான ஆன்சர். அடுத்து 7வது கொஸ்டின் பார்ப்போம். காந்திமதியின் வருகை பருவத்து பாடலுக்காக வைரக்கடுக்கனை பரிசாக பெற்ற புலவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அழகிய சொக்கநாதர் அப்படிங்கிறதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து சைவராக இருந்தும் சமய காப்பியமான சீவக சிந்தாமணிக்கு உரை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நச்சினிக்கினியார். அங்கே தான் சரியான ஆன்சர். அவர் தான் சைவத்திலேருந்து சமயத்துக்கு மாறின பிறகு சீவக சிந்தாமணிக்கு உரை எழுதியிருப்பார். அடுத்து 9வது கொஸ்டின் என்னன்னு பார்ப்போம். கீழ்காண்பவர்களுள் எவர் திருக்குறளுக்கு உரை எழுதவில்லை அப்படின்னு இதை ஆன்சர் கொஸ்டினை நல்லா பார்க்கணும். உரை எழுதினவங்களை கேட்காங்களா எழுதாத கேட்காங்களா? உரை எழுதலை யார் எழுதலைன்னு கேட்டிருக்காங்க. அது அடியாருக்கு நல்ல அவரை தான் உரை எழுதலை. சரியா? அடுத்து 10வது கொஸ்டின் பார்ப்போம். ஆட்சிக்கும் அஞ்சாமல் யாவரேனும் ஆழ்வென துஞ்சாமல் தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபடுபவன் கவிஞன் ஆவான் என்று பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது முடியரசன் அப்படிங்கிறது சரியான ஆன்சர். அடுத்து 11வது கொஸ்டின் பார்ப்போம். கோவலன் பொட்டல் என வழங்கப்படும் இடம் எதுன்னு பாருங்கள். கோவலன் கொலைகளப்பட்ட இடம்தான் கோவலன் பொட்டல் என அழைக்கப்படுது. அடுத்து 12வது கொஸ்டின் பார்ப்போம். பாரதிக்கு மகாகவி என்ற பட்டம் கொடுத்தவர் யாருன்னு பாருங்கள். வாரா அப்படிங்கிறவர் தான் மகாகவிக்கு மகாகவி பாரதியார்னு பட்டம் கொடுத்துருக்காப்புல. 13வது கொஸ்டின் பார்ப்போம். பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க. சொல் பொருள் எது கரெக்டுன்னு பார்ப்போம். மா அழகு சரியான ஆன்சர். மீ உயர்ச்சி அதுவும் கரெக்ட் தான். மூப்பு அதுவும் கரெக்ட் தான். மை அதுதான் தவறான ஆன்சர். பொருந்தாத எதுன்னு கரெக்டாக மை மேம்பாடு. அடுத்து 14வது கொஸ்டின் பார்ப்போம். ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றன. கவிதை வரிகளை பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வள்ளிக்கண்ணன் என்பதுதான் சரியான ஆன்சர். அடுத்து 15வது கொஸ்டின் பார்ப்போம். வெப்பத்தடுகளத்து வேளங்காயிரமும் கொப்பத்தொருகளைச்சால் கொண்டோல் இவ்வரிகள் யாரை குறிப்பிடுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ராஜேந்திரன் அதுதான் சரியான ஆன்சர். அடுத்து 16வது கொஸ்டின். நகல்வல்லர் அல்லாருக்கு மாயுருள் ஞாலம் பகலும் பார்ப்பட்டான்றிரோல் குறள் இடம்பெற்றுள்ள இயல் எதுன்னு கேட்டிருக்காங்க. திருக்குறளில் இல்லறவியலில் தான் இந்த குறள் இடம்பெற்றது. 17வது கொஸ்டின் பார்ப்போம். செய் என்னும் வேர்ச்சொல்லின் வினையாளையும் பெயரை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. வினையாளையின் பெயர் எதுன்னு பாருங்கள். செய்தவன். செய்தவன் தான் வினையாளையும் பெயர். 18வது கொஸ்டின் பார்ப்போம். சொற்களை ஒருங்குபடுத்தி சரியான சொற்றொடர் எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. கல்லாருக்கும் கற்றாருக்கும் கழிப்பருளும் கழிப்பே. இங்கே தான் சரியான கொஸ்டின். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொராக்குதல் எதுன்னு சரியான ஆன்சர் பார்ப்போம். இறப்பு நிகழ்வெதிர் வெண்ணும் முக்காலமும் திறப்பட உரைப்பது புரத்திப்பாட்டே. அங்கே தான் சரியான ஆன்சர். மற்றதெல்லாம் ஆன்சர் வேர்டுகளை மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. நம்ம சரியான எதுன்னு நம்ம பார்த்து ஆன்சர் பண்ணணும். 20வது கொஸ்டின் பார்ப்போம். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. விடையை கொடுத்துட்டாங்க. அதுக்கு வினா எது கரெக்டாக வருதுன்னு பார்ப்போம். பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணம் பெறுதல் இன்பம். இதுக்கு சரியான ஆன்சர் எதுன்னு கொஸ்டின் எதுன்னு பாருங்கள். கேள்வி.
பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணத்தால் பெறுவது எது? அதுதான் பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணம் பெறுதல் இன்பம்னு சரியான வினா. ஓகே 21வது கொஸ்டினை பார்ப்போம். பொருந்தா இணைய கண்டறி. பொருந்தாது எதுன்னு பார்ப்போம். சலவர்னா நல்லவர், இதுதான் பொருந்தாது. சரியா? மற்றது எல்லாமே சரியான ஆன்சர். 22வது பார்ப்போம். வேர்ச்சொல் தேர்க. வேர்ச்சொல் எதுன்னு தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. பற்றுக பற்றற்றன் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. பற்றுக அப்படின்னா வியங்கோள் வினைமுற்று, பற்றற்றான் வினைமுற்று, பற்றி ஈனா வினையச்சம். இப்போ வேர்ச்சொல் எதுன்னு பாருங்க, பற்று தான் வேர்ச்சொல். அடுத்து 23வது கொஸ்டின் பார்ப்போம். நான்மணி மாலை என்ற சொற்றொடர் குறிப்பது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. முத்து, பவளம், மரகதம், மாணிக்கம் என்பதான் நான்மணி மாலை சொற்றொடர் குறிக்க சொல்லாம். இது சீராப்புராணத்தில் தீர்க்க தரிசனத்தை கூறுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. எந்த காண்டம்? நுபுவத்து காண்டம் தான் சீராப்புராணத்தை தீர்க்க தரிசனத்தை பற்றி விரிவாக சொல்லுது. அடுத்து 25வது கொஸ்டின் பார்ப்போம். வல்லைக்கு உறங்கும் வளநாட வல்லை என்பதன் பொருள் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெல் குத்தும் போது பெண்கள் பாடும் பாட்டு தான் அது வல்லைக்கு உறங்கும் வளநாடன்னு சொல்லியிருப்பாங்க. பெண்கள் அதை பற்றி பாடிப்பாங்க. 26வது கொஸ்டின் என்னன்னு பார்ப்போம். மானோட பிறப்பினுள் மாதா உதரத்து ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும் தொழில்நுட்பத்தை அறிவுறுத்தும் நூல் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது எந்த இதுலன்னு கேட்டிருக்காங்க. திருவாசகத்தில் தான் இந்த குறள் இடம்பெற்றிருக்கு. அடுத்து 27வது பார்ப்போம். கொஸ்டின். ஆர்பறவை அணித்திகளும் மணிமுறுவல் அறம்பருவை பாடலடியில் அமைந்துள்ளவாறு பின்வருவற்றுள் எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. சீர்முரண் அமைந்துள்ளது தான் தவறானது கொஸ்டின். சரியா? சரியானதா தவறானதா முதல்ல கொஸ்டினை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஆன்சர் பண்ணணும். 28வது கொஸ்டின் பார்ப்போம். தனிவாய்க்கியம் குறித்து கீழ்கண்டவற்றுள் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு எழுவாய் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்கள் ஒரு பயனிலையை கொண்டு முடிகிறதான் தனி வாக்கியம். அதுதான் சரியான ஆன்சர். 29வது கொஸ்டின் பார்ப்போம். திருவள்ளுவர் தோன்றியிராவிட்டால் தமிழன் என்னும் ஓர் இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது. திருக்குறள் என்னும் ஒரு நூல் தோன்றிராவிட்டால் தமிழ்மொழி என்னும் ஒரு மொழி இருந்திருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது என்று கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. கியாப்பை விஸ்வநாதன் தான் அந்த மாதிரி சொல்லியிருப்பார். திருக்குறளை பற்றி ரொம்ப ஃபுல் டீட்டெயில்ஸ் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரியா? 30வது கொஸ்டின் பார்ப்போம். தெண்டன் இட்டது வள்ளுகீர் திண்டிரல் புலியே. இத்தொடரில் திண்டிரல் என்ன சொல்லியிருக்கு, என்ன பொருள்னு கேட்டிருக்காங்க. திண்டிரல்னா என்ன சொல்லு, அதுக்கு அர்த்தம் உறுதியான. சரியா? அடுத்து 31வது கொஸ்டின் பார்ப்போம். துரைமாணிக்கம் என்னும் இயற்பெயரை கொண்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. துரைமாணிக்கம்னா பெருஞ்சித்திரனார். அதான் கரெக்டான ஆன்சர். சரியா? பிடிச்சிருந்த நண்பர்களை ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.